அந்த சாலையில் கால் வச்சவங்க யாரும் திரும்பி வந்ததில்ல. தமிழ்நாட்டின் ஒரு மலையோர கிராமம், தலையூர் சாலை. அந்த சாலை யாராலும் இரவில் கடக்க முடியாது. ஏனெனில் அந்த சாலையில் ஒரு கார் ஒரு நாள் திடீரென்று மாயமானது. அது ஒரு திருமண குடும்பம், மாப்பிள்ளை, மணமகள், டிரைவர், மூத்தவர்கள் எல்லோரும் கார் ஒன்றில் சென்றனர். அந்த இரவு 1:17 கடைசியாக சிசிடிவியில் அந்த கார் அந்த சாலையில் நுழைந்தது. ஆனா வெளியே வரவே இல்லை. அடுத்த நாள் போலீஸ் முள்சாலையையும் தேடியது. கார் அடையாளம் எதுவுமே கிடைக்கவில்லை. சாலையின் நடுவே ஒரு கழுகின் சிறகு மட்டும் கிடைத்தது. அதில் மணமகளின் கையொப்ப மோதிரம் சிக்கியிருந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு இரவு 1 மணிக்கு அந்த சாலையில் கார் ஓட்டுபவர்கள் சொல்கிறார்கள், ஏதோ ஒரு ஒளி நம்மை பின்தொடருது. மற்றொரு குரல் கேட்குது, திரும்பி போங்க, இல்லன்னா நீங்களும். அந்த சாலையின் ஒரு பக்கம் ஆழமான பள்ளம். மழை பெய்யும் இரவில் அந்த சாலை நீல ஒளியில் பிரகாசிக்கிறதாம். மக்கள் சொல்கிறார்கள், அது அந்த காரின் ஹெட்லைட் தான், இன்னும் திரும்பிக்கிட்டே இருக்கு. இன்று வரை யாரும் அந்த சாலை வழியாக இரவில் செல்ல துணியவில்லை. அந்த சாலைக்கே பெயர் வந்திருக்கு, திரும்பாத சாலை. நீங்க ஒருபோதும் ஒரு சாலையில் நடக்கும்போது யாரோ பின்பக்கம் வர்ற மாதிரி உணர்ந்ததுண்டா? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மறைந்த உண்மைகள், மர்மங்கள் மற்றும் பயங்கர சம்பவங்களை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். உங்கள் லைக், கமெண்ட் தான் அடுத்த பாட்டுக்கு எனக்கு ஊக்கமா இருக்கும்.